Sugar. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, லாங் டைம் நோ சி. இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, த ரைஸ் ஆஃப் பிஆர் அப்படின்ற டாபிக் தான். ஏன்னா நீங்கள் வந்து நிறைய இன்ஸ்டாகிராமில் உலர்த்தக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்கன்னா, இந்த சூப்பர் ஸ்டார் பிஆர் அப்படின்ற இந்த ட்ரெண்டை வந்து உங்களால் ஸ்கிப் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது பிஆர் அவர்களுடைய வளர்ச்சி அப்படின்றத பற்றியான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இது வந்து ஒரு ட்ரிபியூட் வீடியோவா அப்படின்னா நீங்கள் கேட்காதீங்க. இதை வந்து நம்ம பேசிக்கலி அனலைஸ் பண்ண போகிறோம். எதனால் வந்து இந்த வெற்றின்றது வந்து பிஆருக்கு கிடச்சிருக்கு, இது வந்து நிலைக்குமா அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆப்வியஸ்லி இது வந்து ப்ரெடிக்ட்லாம் பண்ண முடியாது. பட்டு அது நிலைக்கணும் அப்படின்னா அது எப்படி அது சாத்தியக்கூறுகள் இருக்குன்றத வந்து என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் நான் சொல்ல போகிறேன். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா, பிஆர் அவர்களுடைய வளர்ச்சின்றது வந்து நான் எப்படி அது உருவாச்சு அப்படின்றத பார்க்குறேன் அப்படின்னா, லவ் டுடேலேருந்து டியூடுன்னு சொல்லி அவர் தொடர்ச்சியாக 3 படங்கள் பண்ணியிருக்காரு. வென் இட் கம்ஸ் டு டியூட் வந்து பார்த்திங்கன்னா மிக்சட் ரிவ்யூ தான் வந்தது. முதல் 2 படங்களுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ வந்தது. ஸோ 100 கோடி அடிச்சிட்டாப்புல. நான் கூட ஆக்சுவலாக சொன்னேன், பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத் இல்லைன்னா பிஆர் அவர்களால் வந்து இந்த வளர்ச்சியை சஸ்டெயின் பண்ண முடியாது அப்படின்ட்டு. பட் சர்ப்ரைசிங்லி டியூட் வந்து மிக்சட் ரிவ்யூஸோடவே வந்து 100 கோடி அடிச்சிருந்தது, வித் டெபியூ டைரக்டர் தட் டூ. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் எனக்கே ஒரு கேள்வி வந்தது, நிஜமாவே வந்து பிஆர் தான் த நெக்ஸ்ட் பிக் திங்கா அப்படின்னும் போது த நெக்ஸ்ட் பிக் திங் தான் அவர் ஆப்வியஸ்லி. பட் ஐ டோன்ட் திங்க் ஹி இஸ் த நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் அண்ட் ஆல். பிகாஸ் இப்போ சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு ஆன முக்கியமான ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் டூயிங் ராம் காம்ஸ், நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக கன்வின்ஸ் ஆகணும். ஐ மீன் ஆப்வியஸ்லி அவர் முதல் 2-3 படங்களில் பார்த்திங்கன்னா ட்ராகன்லேயும் டியூட்லேயும் வந்து ஆக்ஷன் சீன்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்கலி ஆடியன்ஸ் வந்து அவர் ஆக்ஷன் ஹீரோவாக ஆல்ரெடி வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். பட் அதை தாண்டி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, விஜய் சார் வந்து பிஃபோர் திருமலை வந்து யூத் படத்துலையும் பகவதி படத்துலலாம் கூட சண்டைலாம் போட்டிருக்காரு. குறிப்பாக வந்து யூத் படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் ஒன்று. ஸோ அவர் முன்னாடி படங்கள்லேயே இந்த ராம்காம் பண்ணிட்டு இருந்த டைம்லேயே ஃபைட் சீக்வன்சஸ்லாம் அதுக்குள்ளே வரும்போது, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் கூட ஒரு ஃபைட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி அவங்க பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு முழுநீள ஆக்ஷன் படம், ஒரு பக்கா மசாலா படம்னு சொல்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஜோனில் இப்போ திருமலை மாதிரி ஒரு படத்தில் அந்த மாதிரி ஒரு படம் விஜய்க்கு அமைஞ்சுது. அண்ட் அஜித் சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா தீனா மாதிரி ஒரு படம் அமைஞ்சுது. ஸோ இவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக ஒரு ஆக்ஷன் படம் வந்து அவங்க கெரியரை வந்து மாற்றி விட்டுச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் பிஆருக்கு அமைஞ்சு அது ஒர்க் ஆகிறத பொறுத்து தான் வந்து அவருடைய இந்த கெரியரோட க்ரோத்துன்றது வந்து சஸ்டெயின் ஆகுதா இல்லையான்றதை பார்ப்போம். அதை தாண்டி இந்த ஒரு பர்டிகுலர் ஃபேஸ் இருக்குல்ல, இந்த 3 படங்கள் வந்து ராட்சஸை வெற்றி அடைந்ததுக்கான ரீசனும் பிஆர் அவர்கள் வந்து அடுத்த பிக் திங்னு சொல்கிறதுக்கான காரணமும் என்னவாக இருக்குன்னா, அதுக்கான ரீசன் வந்து இத்தனை ஆண்டுகள் வந்து தமிழ் சினிமாவில் வந்து லைக் இந்த யங் ஹீரோஸ், யங் பீப்புளை அவங்களுக்கான சினிமாவை எடுக்கிற ஆட்கள்ன்றவங்க பிஃபோர் பிரதீப் வந்து பார்த்திங்கன்னா யாராக இருந்தாங்கன்னா, தனுஷ் அவர்கள், சிலம்பரசன் அவர்கள், அப்புறமா சிவகார்த்திகேயன் அவர்கள். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் சொல்கிறேன், ஓகேவா. ஸோ இவங்க 3 பேரில் வந்து ஒரு 10-20 இயர்ஸ் பேக் தனுஷ் அண்ட் எஸ்டிஆர் இந்த ரைவல்ரிக்குள்ளே நம்ம போகலாம். ஆக்சுவலாக இதை பற்றி ஒரு தனி வீடியோவே வரும் நம்ம சேனலில், நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். எப்போ வரும்னு தெரியாது, பட் அது செம கண்டென்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ அந்த ரைவல்ரியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து ஒரு காமனான ஒரு விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, யூத் ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணுறதில் 2 பேருமே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு விஷனரினே சொல்லலாம் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த டைமில் இந்த யூத்துக்கு என்னெல்லாம் பிடிச்சிருந்ததோ அதெல்லாமே இருக்கிற மாதிரி படங்கள் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. துள்ளுவதோ இளமை ஆகட்டும் சரி, தனுஷ் அவர்கள் வந்து பண்ணியிருப்பார். அண்ட் காதல் கொண்டேன் தனுஷ் அவர்கள் பண்ணியிருப்பார். மன்மதன் வல்லவன்லாம் வந்து சிலம்பரசன் அவர்கள் பண்ணியிருப்பார். அந்த படங்கள்லாம் ஒர்க் ஆச்சு இல்லையா. அந்த காலத்து டீனேஜர்ஸ் இல்லை ஒரு யங் ஆடியன்ஸ் இல்லை யூத் ஆடியன்ஸ் கூட அதெல்லாம் கனெக்ட் ஆச்சு இல்லையா. ஸோ அந்த விஷயங்களை உள்ளே வாங்கிட்டு அது இந்த ஜென்ரேஷன் பீப்புளுக்கான ஒரு சென்சிபிலிட்டிஸோட பிஆர் அவர்கள் பண்ணிகிட்ருக்காரு. ஐ மீன் ஆப்வியஸ்லி தனுஷ் அவர்களும் சிலம்பரசன் அவர்களுக்கும் இன்னுமே பெரிய ஸ்டார்டம் இருக்குது. அதை விட பெர்ஃபார்மன்ஸாக அவங்க 2 பேருமே ரெஸ்பெக்டிவ் படங்கள் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அவர் அடுத்து இவங்களும் ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அடுத்து இவங்க தான் சொல்லிட்டு எவங்களுமே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கான இடத்த அவங்க உருவாக்கிக்கிட்டாங்களான்றது தான் வந்து அட் தி எண்ட் ஆஃப் த டே மேட்டர்ஸ். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஸோ இவங்களுடைய க்ரோத்துக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அதை
அதை வந்து பிஆர் அவர்கள் வந்து தனக்குள்ளே வாங்கிக்கிட்டு இந்த ஜென்ரேஷன் 2K கிட்ஸுக்கான சென்சிபிலிட்டிஸோ இல்லைன்னா இந்த ஜென்ரேஷன் பீப்புள் எதிர்பார்க்குற அந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸையும் அது கூட உள்ளே சேர்த்துடுறாரு. அதனால் வந்து அது எல்லாரையுமே கேட்டர் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருது. இன்னொன்று, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த யூத் ஆடியன்ஸை அப்பீல் பண்ணுற மாதிரி படங்கள் நடிச்சிட்டு இருந்த தனுஷ் அவர்களுக்கும் சிலம்பரசன் அவர்களுக்கும் ஈவன் எஸ்கே அவர்களுக்குமே வந்து ஏஜ் லிமிட்னு ஒன்று இருக்குது. இப்போ தனுஷ் அவர்கள் வந்து தேரே இஷ்குமே படத்தில் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடிச்சிருக்காரு. இப்போ அதே படத்தை அவர் தமிழில் பண்ணியிருந்தாருன்னா அந்த படத்துக்கு வந்து என்ன அடி விழுந்திருக்குன்றது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஸோ அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக அவங்க நடிக்கிறப்போ இல்லை ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாவோ லைக் ஏதோ ஒன்று இந்த ஒரு அதிகமாக சினிமா பார்க்குற டெமோகிராஃபியை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ரோல்ஸில் அவங்க நடிக்கிறப்போ அதில் இருக்க பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ஃபேக்டர் ஒன்று இருக்குது. அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து பிரின்ஸ் படையே ஒர்க் ஆகலன்ட்டு பேடி கிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. அதிலே அவர் சொல்லியிருப்பார், மேபி ஒரு வளர்ந்துட்டு வர ஒரு ஹீரோ இல்லை யங் ஹீரோ பண்ணி தான் அந்த படம் ஒர்க் ஆகிருக்கும். ஏன்னா அவங்க கிட்ட தான் இந்த மாதிரி படங்களை எதிர்பார்க்க முடியும். இப்போ தனுஷ் அவர்களோ சிலம்பரசன் அவர்களோ எஸ்கே அவர்களோ வளர்ந்துட்டாங்க. ஸோ அவங்க இப்போ வந்து அவங்ககிட்டேருந்து ஒரு மதராசி மாதிரி ஒரு படமோ இல்லை ஒரு அமரன் மாதிரி ஒரு படமோ இல்லைனா வந்து ஒரு வெந்து தணிந்தது காடு, வடச்சென்னை மாதிரி படங்கள்லாம் ஆடியன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த ஒரு லிமிட்டேஷனால் அவங்களால இந்த மாதிரி யூத் ஆடியன்ஸுக்கு அப்பீல் பண்ணுற படங்கள் பண்ணுறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த ஒரு வேக்யூமை வந்து பிஆர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ணிட்டார். இந்த வேக்யூமை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு அடித்தளம் போட்டது ஆக்சுவலாக என்னோட பார்வையில் ஹிப்ஹாப் தமிழ் அவர்கள் தான். ஏன்னா அவருடைய அந்த படங்கள் அந்த டைமில் அவர் பண்ண மீசை முறுக்கு, நட்பே துணை, நான் சிரித்தால் மாதிரி படங்கள் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போது இருக்க இந்த ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க வந்து அதிகமாக இந்த மைக் செட்டு, ஜம் கட்ஸு, எருமசாணி இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸோட வீடியோக்கள் வந்து பார்த்து அந்த மாதிரியான ஒரு வீடியோலாம் ரொம்ப ரசித்து பார்க்குற ஆட்களாக இருந்தாங்க. ஸோ அவங்களெல்லாம் அந்த யூடியூப்பில் இருக்க ஆட்கள்லாம் உள்ளே கூட்டிகிட்டு வந்து அவர் ஒர்க் பண்ண ஆரம்பித்தார் ஒரு படங்கள். லைக் இப்போது எருமசாணி விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா நட்பே துணையில் இருப்பார், நான் சிரித்தாளில் இருப்பார், ஷாரா இருப்பார். ஸோ இந்த மாதிரி அந்த டைமில் யூடியூப்பில் பாப்புலராக இருந்த ஆட்களை உள்ளே கொண்டு வர்றதுன்ற ஸ்ட்ராட்டஜியை இப்போ தமிழா கையில் எடுத்தார். அண்ட் இட் சக்ஸஸ்ஃபுல்லி டிடன்ட் பே ஆஃப். ஓகேவா? பிஆர் என்ன பண்ணுறாருன்னா, சின்ஸ் அவர் டைரக்ஷன் பேக்ரவுண்ட்லேருந்தே வராருன்றதுனால அவர் வந்து இந்த விஷயங்களை ஒரு ஸ்கிரிப்ட் லெவலில் எப்படி கொண்டு வர்றது அப்படின்றது வந்து அவர் நல்லா தெரியும். பேசிக்கலி புரியாம சொல்லணும்னா யூடியூப் ஃபிலிம் மேக்கிங்கை பிக் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வராரு பிரதீப் அவர்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பா லாக்குன்னு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாரு அவர். அதை பேஸ் பண்ணியே லவ் டுடே எடுக்கிறாரு. நீங்கள் ட்ராகன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட படம் ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் வரும். ஆனால் கிளைமேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அளவிச்சு நீங்கள் பழைய எருமசாணி வீடியோஸோ இல்லைனா மைக் செட் வீடியோஸோ பார்த்திங்கன்னா கடைசியில் சம்மந்தமே இல்லாமல் சேவ் வாட்டர்லாம் வரும். என்னடா இது, என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதெல்லாம் இப்போ உங்களுக்கு பிஆர் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது அப்ளை ஆகும். என்னென்னா நல்ல ஃபில்ம் மேக்கிங் பேக்ரவுண்ட்லேருந்து அது வர்றதுனால அது சினிமாவாக நல்லா ஒர்க் ஆகிடுது. தேட்டரில் பார்க்கும்போது எல்லாருமே அதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற ஒரு இடத்துல அது ஒர்க் ஆகிடுது. ஸோ இந்த 3 படங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு யூடியூப் ப்ளஸ் இந்த இன்ஸ்டாகிராம் ஜென்ரேஷன் ஆடியன்ஸ், அது இப்போது யூடியூப்பை வந்து இன்ஸ்டாகிராம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிப்ளேஸ் பண்ணிடுச்சுன்னே சொல்லலாம் when it comes to content creation. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் யாருமே யூடியூப் பக்கமே வர்றதில்லைன்னு கூட சொல்லலாம் அதை. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால இப்போ அவர் பண்ணுற ஒரு விஷயன்றது வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் கிரியேட்டருடைய மூலையிலேருந்து ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் அதை எப்படி கொண்டு போய் ஷேப்பான்ற அந்த ஒரு ஸ்னாப்பினஸ் இருக்குல்ல, அது அவருடைய படங்களோட ஃபிலிம் மேக்கிங்னு உங்களால் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு ரீல்ஸ் மாதிரி சக் சக் சக்ஸஸ்ன்னு போய் இதை தான் வந்து நான் என்னுடைய வாட்ஸ் ஹேப்பனிங் டு தமிழ் சினிமா வீடியோவில் ரொம்ப விரிவாக பேசியிருப்பேன். அந்த ரீல்ஸ் கம்பைலேஷன் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் பற்றி, ஒரு ட்ராமாக்கான முக்கியத்துவம்ன்றது எவ்வளோ குறைஞ்சிட்டு வருது இப்போ இருக்க தமிழ் சினிமாலன்னு சொல்லிட்டு ரொம்ப விரிவாக வந்து அதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் நான். ஸோ அந்த ஒரு ஃபேக்டரை வந்து பிரதீப் அவர்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறாரு. படங்களில் ட்ராமாவுக்கான கண்டென்ட்டே ரொம்ப குறைவாக தான் இருக்கும் நீங்கள் 3 படங்களுமே எடுத்து பார்த்தீங்கன்னா. ஸோ அப்படி இருக்கிற நிலமையில் அதை வந்து அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இது பண்ணிடுறாரு. ஸோ யூத் ஆடியன்ஸ்க்குமே வந்து இந்த ட்ராமா மேலே இருக்க அந்த ஒரு அட்ராக்ஷன் இல்லை. ஏன்னா கொஞ்சம் எமோஷ்னலாக ஒரு படம் போயிட்டாலே கிரிஞ்சுன்னு சொல்லிடுறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது டெக்னிக்கலி இல்லை. அண்டு அவங்களுக்கு மிகவும் பிடிச்ச லைக் பெருசாக போர் அடிக்காமல் டக்கு டக்கு டக்குன்னு சடன்ட்டு கதை நவுறுது. பெருசாக எங்கேயுமே லேகோ இல்லைனா வந்து ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸே இருக்காது படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் டக்கு டக்குன்னு போயிடுதுன்றதுனால மெஜாரிட்டி ஆடியன்ஸை ஈஸியாக கவர் பண்ணுது. ஃபேமிலி ஆடியன்ஸும் பெருசாக என்டர்டெயின்மெண்ட் எதிர்பார்த்து வர்றவங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃப்ரம் தேர் சினிமா டேஸ்ட். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே ஒர்க் ஆகிடுது. ஸோ மெஜாரிட்டி மூவி கோவர்ஸ் இவங்க தான். இப்போ நான்லாம் வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டுட்டு இருக்கேன்ல, நல்ல படங்களே ஏன் வரதில்லைன்ட்டு எங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் படம் எடுக்க மாட்டாங்க. ஓகேவா? பிகாஸ் எங்களோட டேஸ்ட்ன்றது எங்களோட இல்லை, இந்த மாதிரி ரொம்ப புளுத்தித்தனமாக பேசுகிற ஆட்களோட டேஸ்ட்டுன்றதே ரொம்ப நேரோவாக இருக்கும். ஓகேவா? அவங்களுக்கு என்ன பிடிக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை செல்ஃப் ட்ரோல்னே வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரியான ஆடியன்ஸ்க்கான படங்கள்
படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் கடைசி வரை எடுக்க மாட்டாங்க. அப்படி எடுக்கிற படம் ஓடாது. அதான் உண்மை. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுனால வந்து பிஆர் அவர்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார் இப்போதைக்கு. 3 படங்கள் வந்து தொடர் வெற்றி அடையுது. பட் இந்த சக்ஸஸ் வந்து நிலைக்கணும். அடுத்த கட்டத்துக்கு அவர் ஒரு இப்போது நான் சொன்னேன்ல, தனுஷ், எஸ்டிஆர், சிவகார்த்திகேயனுக்கு அடுத்து அந்த ஒரு இடத்துக்கு அவர் போகணும்னா கூட வந்து அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப வருஷமாக சிவகார்த்திகேயன் அவர்களுக்கே இந்த பிரச்சனை இருந்தது. நம்ம வந்து இப்போ ஃபுல் ஃப்ளெட்ஜ் ஆக்ஷன் ஹீரோ ஆகணுமா, இல்லை ஒரு காமெடி ஹீரோவாகவே இருக்கணுமான்ட்டு. அவர் வந்து எப்போ அமரன் பண்ணுறாரோ, அமரனும் மதராசியும் பண்ணுறாரோ, அப்போ தான் அந்த டவுட் வந்து எல்லாருக்குமே ஃபிக்ஸ் ஆகுது. ஓகே, சிவகார்த்திகேயன் வந்து ஒரு விஜய் அஜித் ரேஞ்சுக்கு வரக்கூடிய ஒரு ஆள் அப்படின்ற ஒரு பொட்டென்ஷியல் அவருக்கு இருக்குன்றது எல்லாருக்குமே ரெஜிஸ்டர் ஆச்சு. ஸோ பிஆருக்கும் அந்த மாதிரி படம் அமையணும். அண்டு தேங்க்ஃபுல்லி ஸோ ஐ திங்க் ஹீ இஸ் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் தட். ஏன்னா அவருடைய அடுத்த படம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரைட்டர் சமுத்திரகனி அவர்கள் நடித்த ரைட்டர் படத்துடைய டைரக்டர் ஃப்ராங்க்லின் ஜேக்கப் கூடன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அண்டு ஹி சீம்ஸ் டு பி செலக்டிவ். லைக் வந்து ஆஃப்டர் டியூட் மேபி மிக்சட் ரிவ்யூ வந்ததுக்கப்புறம் ரிஸ்க் எதுவும் எடுக்க வேணான்ற ஒரு முடிவில் இருக்காரா என்னன்னு தெரியல. ஸோ அதனால் வந்து மேபி ஒரு சீரியஸான ஃபிலிம் மேக்கரோட ஜாயின் பண்ணலாம் இந்த வாட்டி அப்படின்னு. ஆக்சுவலாக எனக்கு பர்சனலாக இது என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லும்போது வந்து வேணாம் புடடே வேணான்றான்ற மாதிரி சொன்னாப்புல. அவர் யாருன்னா பிரதீப் அவர்கள் வந்து ராம் கூட ஒர்க் பண்ணால் ஆக்சுவலாக செம்மையாக இருக்கும். எனக்கு வந்து இன்னொன்று அவர் ராம் அவர்களுமே வேறு வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரவுண்ட் டேபிளில் வந்து டியூடு பற்றி பேசியிருந்தார். ஸோ இஃப் இட் ஹேப்பன்ஸ் ஐ வில் பி வெரி வெரி ஹாப்பி. பிகாஸ் பிரதீப் அவர்களுடைய ஆக்டிங் ஸ்கேல்ன்றது எவ்வளோ தூரம் இருக்குன்றத நான் ரொம்ப பார்க்க ஆசைப்பட்றேன். பிகாஸ் ஆரம்பகால தனுஷ் அவர்களோட ஆக்டிங்கும் எஸ்டிஆர் அவர்களோட ஆக்டிங்குமே வந்து இப்போது அந்த மாதிரி நடித்தா பயங்கரமாக ட்ரோல் மெட்டீரியல் ஆகிருக்கும். பட் ஆக்டர்ஸாக தே ஹவ் இம்ப்ரூவ்ட் அலாட். குறிப்பாக தனுஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளம், வடசென்னை, அசுரன் மாதிரி படங்களில் ரொம்ப ஒரு பெர்ஃபார்மராக தன்னோட பீக்கை வந்து காட்டியிருப்பார். சிலம்பரசன் அவர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வானம், விண்ணை தாண்டி வருவாயா, வெந்து திணிந்தது காடு, தொட்டி மாதிரி படங்களில் தன்னோட பெர்ஃபார்மர் ஸ்கில்ஸை வந்து அன்லீஷ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு ரைட் ஃபிலிம் வந்து பிஆருக்கு அமைஞ்சால் அவர் ஒரு அடுத்த ஒரு பிக் திங்லேருந்து ஒரு பிக் சூப்பர் ஸ்டார் ஆகிற ஒரு பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு ஆள் அப்படின்றத கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம். பட் இப்போதைக்கு ஐ திங்க் ஹீ இஸ் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் தட். லெட்ஸ் விஷ் ஹிம் குட் லக் அண்ட் லைக் லெட்ஸ் விஷ் ஹிம் குட் லக் அண்ட் ட்ரை மேக்கிங் குட் மூவிஸ் ஆஸ் வெல். பிஆர் அவர்களே லைக் இது வரைக்கும் சொல்ல, இதுக்கப்புறமும் சொல்கிறேன், இதை வந்து இந்த ஸ்ட்ரீக்கை விடாமல் தொடர்ந்து நல்ல என்டர்டெய்னர்ஸ் வந்து கொடுக்குமாறு கட்டளை சினிமா சார்பாக நாங்கள் பிஆர் அவர்களுக்கு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறோம். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் வீடியோ. ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் அண்ட் அனலைஸ் அபவுட் பிஆர்ஸ் குரோத். இன்னும் நிறைய அவரை வந்து வளர்ச்சி அடையணுன்றதை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன்.